தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சியை பார்த்தோம். இந்த பேசியதில் மிக முக்கிய அம்சமாக பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் பேசியதில் திமுக ஆட்சியை அகற்றுவதில் நாங்கள் ஒரு குடும்பமாக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்தார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதற்கான பணிகள் மற்றும் வியூகங்கள் உள்ளிட்டவற்றை நாங்கள் இந்த கூட்டணியில் ஆலோசித்தோம் என்று எடப்பாடி பழனிசாமியும் பியூஷ் கோயலும் தெரிவித்தார்கள். மேலும் பியூஷ் கோயல் பேசுகையில் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு திட்டங்களை தாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்றும் இளைஞர்களின் மனதை கவரும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் செயல்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியின் வியூகம் என்ன என்பது குறித்தும் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு ஆகியவை தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையேயான அந்த தொகுதி பங்கீடு சூடுபிடித்திருக்கிறது. அதிமுக அணியின் தேர்தல் பணியும் சூடுபிடித்துள்ள நிலையில் இன்று அந்த கூட்டணியை இறுதி செய்வது, தொகுதியை எண்ணிக்கைகளை முடிவு செய்வது ஆகியவை குறித்து இருவரும் பேசியதாக கூட்டாக இருவரும் அளித்த பேட்டியில் பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் அளித்த பேட்டியில் இந்த ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் சுமூகமாகவும் இருந்தது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து புதிய கட்சிகளோடு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்பது உறுதியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஒரு 2 மணி நேரம் இருவரும் அந்த லீலா பேலஸ் ஹோட்டலில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பியூஷ் கோயல் மற்றும் அரவிந்த் மேனன் மற்றும் அர்ஜுன் மேக்வால் உள்ளிட்ட மேலிட பொறுப்பாளர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்து பேசினார்கள். இதே போல அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மூத்த தலைவர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் கே பி முனுசாமி உள்ளிட்டோர், தங்கமணி வேலுமணி உள்ளிட்டோருடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு தரப்பிலும் தொகுதி பங்கீடு, தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகியவை தொடர்பாக இப்போது அதை முடிவு செய்ய இயலாது என்றும் அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த தொகுதி எண்ணிக்கை மற்றும் பங்கீடு ஆகியவை இறுதி செய்யப்படும் என்றும் இப்போதைக்கு புதிய கூட்டணி கட்சிகளை இணைப்பது மற்றும் கூட்டணியை விரிவாக்கம் செய்வது, பிரிந்து சென்றவர்களை எவ்வாறு இணைப்பது, அவர்களுக்கான தொகுதி எண்ணிக்கைகளை முடிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையிலான பாஜகவினரும் முதல் முறையாக இந்த தேர்தல் பணிகள் சூடுபிடித்திருப்பது இந்த சந்திப்பு மற்றும் கூட்டு பேட்டி, மேலும் அதிமுகவின் விருப்பம் பெறுவது இன்றோடு நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றைய பேச்சின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கும் தொகுதிகள் மற்றும் அதிமுக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் உள்ளிட்டவை குறித்தும் இறுதி கட்டமாக 2 கட்சிகளின் நிர்வாகிகளும் ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக இந்த தொகுதி பங்கீடும் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்த அறிவிப்பும் அடுத்தடுத்த இந்த குழுவினரின் சந்திப்புக்கு பின்னர் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அதை அமித்ஷா அன்று 9 மாதங்களுக்கு முன்பு அறிவித்த சூழ்நிலையில் அதன் பின்னர் கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையாத நிலையிலும் அதிமுக பாஜக அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியை எவ்வாறு எடுத்து செல்வது, புதிய கூட்டணிகளை இணைப்பது, 2026க்கான தேர்தல் வியூகம், திமுக அரசை வீழ்த்துவதற்காக எத்தகைய செயல்பாடுகளை தீவிரமாக மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட அம்சங்களை பேசியதாக பியூஷ் கோயல் அளித்த பேட்டியிலும் கூறினார். இதே போல எடப்பாடி பழனிசாமியும் அதை குறிப்பிட்டு திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு ஓரணியில் இணைந்து ஒரு குடும்பம் போல செயல்படுவோம் என்று எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் பியூஷ் கோயலும் இணைந்து அளித்த இந்த பேட்டியானது தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலுக்கு பின்னர் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற அதிமுக பாஜக முக்கிய மூத்த நிர்வாகிகளுக்கிடையான இந்த சந்திப்பானது 2 கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணியை உறுதி செய்திருப்பதுடன் புதிய கட்சிகளை இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்துவது குறித்தும் இன்றைய இந்த சந்திப்பின் போது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த சந்திப்பின் போது பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த லீலா பேலஸ் ஹோட்டலில் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பியூஷ் கோயல் தலைமையிலான குழுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவும் ஒருங்கிணைந்து அந்த இணைந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருப்பது அதிமுக பாஜக கூட்டணியின்
ஒற்றுமை மற்றும் அடுத்த கட்டத்திற்கு இந்த கூட்டணியை விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இரு கட்சிகளின் உறுதிப்பாட்டையும் திமுக அரசை வீழ்த்துவதற்கான புதிய வியூகங்களையும் இளைஞர்களையும் கவர்வதற்கான புதிய திட்டங்களையும் வகுத்து தாங்கள் செயல்படுவோம் என்று பியூஷ் கோயல் கூறியிருப்பதன் மூலமாக அதிமுக பாஜக இரு அணியினரும் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு புதிய கூட்டணியோடு திமுக கூட்டணியை எதிர்ப்பார்கள் என்பது இன்றைய இந்த சந்திப்பின் மூலமாக சட்டமன்ற தேர்தல் பணிகள் சூடுபிடித்துள்ளதை இன்றைய தமிழக மற்றும் அதிமுக பாஜக கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சந்தித்து பேசியதன் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. இதனால் என்டிஏ தேர்தலின் வியூகம் என்ன என்பது குறித்து அவர்கள் அதிமுக தலைமையிடம் விலக்கி இருப்பதாகவும் கருதப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவிடம் பாஜக எதிர்பார்ப்பது என்ன, அதை எவ்வாறு இணைந்து செயல்படுத்துவது மற்றும் திமுக ஆட்சிக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகள் போராட்டங்களை இணைந்து மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்று 2 மணி நேரமாக நடைபெற்ற இந்த நீண்ட நெறிய ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதே போல பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் தெரிவித்த கருத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதை அதிமுக நிர்வாகிகளிடமும் பியூஷ் கோயல் விலக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தமிழகத்தை பொறுத்தவரை சூடுபிடித்திருக்கிறது. அதிமுகவில் விருப்ப மனு வாங்கும் பணி நிறைவடைந்திருக்கிறது. பாஜக அதிமுகவின் நிர்வாகிகள் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக சுமூகமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். கூட்டாக பேட்டி அளித்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகையின் போது இந்த கூட்டணியின் உறுதியானது கூட்டணிக்கிடையேயான அந்த ஒருங்கிணைப்பானது மேலும் இதன் மூலமாக வலுவடைந்திருக்கிறது என்று கருதலாம்.